இங்கு நெறியாளராக அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரி, எங்களது பாசமிகு சகோதரி திருமகள் ஸ்ரீ பத்மநாபன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பராக இருக்கும் மேரி சகோதரி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்துடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹைக்கூ கவியரங்கம் எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சகோதரி. அமெரிக்க முத்தமிழ் 2025ஆம் ஆண்டு சித்திரை திருநாளை முன்னிட்டு இங்கு நடக்கக்கூடிய 25 மணி நேர உலக சாதனை மாபெரும் நிகழ்விற்கு கலந்து கொண்டிருக்கும் அத்தனை நடுவர் பெருமக்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் அன்புடன் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹைக்கூன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா பொதுவா யாருமே தெரியாத நிலைமையில இருந்ததுக்கு இப்ப பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஐயோ பெரிய கவிதை எழுதுறதுக்கு ஹைக்கூவை 3 அடியில சொல்லிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு என்னென்ன அழகா திருமகள் சகோதரி எழுதியிருக்காங்கலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அவங்களோட எண்ணம் அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு வடிவமைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. அது மாதிரி பாத்தீங்கன்னா யோசிக்கிறதுக்கு நிறைய கிடைக்குது பாத்துக்குங்க ஹைக்கூன்னு சொல்லும் போது. மற்றதெல்லாம் கூட நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். எனக்கு நான் புது கவிதையில தான் உள்ள வந்தேன். ஆனா ஹைக்கூவால ஈர்க்கப்பட்டு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அந்த ஹைக்கூ கவியரங்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 3 அடிகளுக்குள்ள இதுல நமக்கு உவமை ஓமானம் எதுவுமே தேவையில்லை. நிகழ்காலத்துல இருக்கணும், ஒருமை பன்மை பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு காட்சிய கண்ணுக்குள்ள கொண்டு வந்துட்டு அத வடிவமைச்சு கொண்டு வர்றதுதான் ஹைக்கூ. அதாவது சுருங்க சொல்லி புரிய வைப்பது, அதுதான் ஹைக்கூ. இதை விட பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப என்னோட நிகழ்வை தொடரலான்னு சொல்லி கவிஞர்களை அழைக்கலாம் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. மிக்க நன்றி. பாண்டிச்செல்வி சகோதரியை பற்றி இன்னும் ஒரு பக்கம் நான் கூற வேண்டும். உண்மையில ஹைக்கூவை நேசித்து அவருடைய உதிரத்திலும் பாய்ந்து கொண்டிருப்பது ஹைக்கூ. அவ்வளவு அற்புதமாக அந்த ஹைக்கூவை பற்றி ரசித்து ரசித்து கூறுவார். அது அவருடைய பல கவிதைகள், பல வடிவ கவிதைகளை எழுதினாலும் கூட அவர் நேசிக்கிறது உண்மையில அதிகமாக நேசிப்பதும் சுவாசிப்பதும் ஹைக்கூ. அதே நேரம் அவர் சொல்ல ஹைக்கூ தான் எழுதி கொண்டதன் பிறகு 3 அடிகளிலே அனைத்தையும் சிந்திக்க தொடங்கிவிட்டேன் என்று கூறுவார். அவ்வாறாக அந்த நினைவும் கனவும் உணர்வும் உதிரமாக அவர் இந்த ஹைக்கூவை நேசிக்கிறார். வாருங்கள் கவிஞர்களே, உங்கள் அன்பு கவிஞர்கள் பாலம்மாள் பொன்னிச்சாமி சகோதரி அவர்களை ஹைக்கூ அரங்கத்திற்கு முதல் கவிஞராக அழைப்பதில் பெரும் மகிழ்வடைகிறேன். வாருங்கள் ரதி சகோதரி, அது அடுத்ததாக ஆயத்தமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அன்மீட் பண்ணுங்க பாலம்மாள் சகோதரி. பாலம்மாள் சகோதரி அன்மீட் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வருகிற சித்திரை திருநாளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் இன்று காலையில் 11 மணிக்கு தான் வெளியூரில் வந்தேன். இருந்தாலும் காலை நான் தவற விட்டு விடணும் என்ற ஒரு பயத்தில் தான் வந்தேன். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நம்ம விட்டுருவோம். முதல் கவிஞராகவே வந்து விட்டீர்கள். ஆமா, என் பயத்தில் தான் வந்தேன். ஆனா அந்த முதல் 2 கவிதைகளும் 2 நிகழ்ச்சிகளையும் என்னால் தொடர முடியவில்லை. சரி, பாண்டியம்மாள் கருப்புசாமி அவங்க தலைமையிலாவது நம்ம ஈடுபட்டுருவோங்கிற ஒரு நட்பாசை இருந்தது. என் முதல் கவிஞராகவே என்னை அழைத்து விட்டீர்கள். நான் இன்னும் சிறப்பாக செய்யவில்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில கவிதைகளை சொல்லிடுறேன். சித்திரை சிறப்புகள். அவளோடு பின்பற்றும் மக்கள். அச்சய திருநாள். சித்திரை திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகை. தை திருநாள். மறுமுறை சொல்லுங்க சகோதரி முதல் கவிதையை. சித்திரை சிறப்புகள். அவளோடு மன்னிக்க வேண்டும் 3 அடி கவிதைகள். எனவே ஆறுதலாக சற்று 2 தடவை வாசிக்கிறதுல ஆறுதலாக ஒரு தடவை வாசித்தால் புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். சரிங்க. முதல் வரியையும் 2வது வரியும் நிறுத்தி நிதானமாக சொல்லி நிப்பாட்டிட்டு 3வது வரியை சொன்னா நல்லா இருக்கும். சித்திரை சிறப்புகள். அவளோடு பின்பற்றும் மக்கள். அச்சய திருநாள். அச்சய திருதியை. சரிங்களாமா? சரிங்க. அப்புறம் சித்திரை திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகை. தை திருநாள். சரிங்க. அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய மன்றம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சித்திரை நிகழ்வுகள் அனைவருக்கும் கொண்டாட்டம். சரிங்க. 3வது வரி என்னங்க?
அனைவரும் அனைவரும் சிறப்பாக அனைத்து அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மக்கள் மறந்துட்டேன். மறுபடியும் சொல்றேன் மேடம். அமெரிக்க தமிழ் இலக்கிய பேரவை நீங்கள் இப்பதான் எழுதுகிறீர்களா சகோதரி? மறுபடியும் இன்னும் ஒரு கவிதை இருக்கு, சொல்லட்டுமா? அதான் சொல்லிட்டேன், 2 கவிதை சொல்லிட்டேன். இன்னொன்னு நான் எழுதிட்டு சொல்லட்டுமா? இல்ல சரி, நீங்கள் ஆயத்தம் செய்து கொண்டு பாருங்கள். நான் அதன் பின் அழைக்கிறேன். நரேஷ் வாருங்கள். இப்பொழுது நரேஷ் சகோதரர் அவர் பணி கொண்டு இருப்பதாக போட்டிருக்கிறார். அடுத்ததாக நான் ரதி சகோதரி அழைக்கிறேன். வாருங்கள். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் நெறியாளருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். வாய்ப்புக்கு நன்றி. எனது கவிதைகளை படிக்கிறேன். சித்திரை திருநாள், அவள் வாசலில் கோலமிடுகிறாள் நாணத்தோடு பெருவிரளாள். சித்திரை திருநாள், அவள் வாசலில் கோலமிடுகிறாள் நாணத்தோடு பெருவிரளாள். பாத்திரக்கடை மக்களால் நிரம்பி வழிகிறது குயவன் விழிகள். பாத்திரக்கடை மக்களால் நிரம்பி வழிகிறது குயவன் விழிகள். மது போத்தல்கள் முழுமையாக வெறுமையாகிறது பணப்பை. மது போத்தல்கள் முழுமையாக வெறுமையாகிறது பணப்பை. வான வேடிக்கை வானில் கோலமிடுகிறது மின்னல். வான வேடிக்கை வானில் கோலமிடுகிறது மின்னல். சித்திரை கொண்டாட்டம் வீட்டில் ஒன்று சேர்கிறார்கள் பிரிந்த தம்பதியர். சித்திரை கொண்டாட்டம் வீட்டில் ஒன்று சேர்கிறார்கள் பிரிந்த தம்பதியர். சித்திரை கொண்டாட்டம் களை கட்டுகிறது விளம்பரங்கள். சித்திரை கொண்டாட்டம் களை கட்டுகிறது விளம்பரங்கள். பக்தர்கள் கோவிலுக்குள் வரிசையாக செல்கிறார்கள் தட்டுடன் யாசகர்கள். பக்தர்கள் கோவிலுக்குள் வரிசையாக செல்கிறார்கள் தட்டுடன் யாசகர்கள். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய கவிதைகள். அதுவும் கடைசி கவிதை பாத்தீங்கன்னா, பக்தர்கள் தட்டோடு செல்கிறார்கள் யாசகர்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதோட பாத்தீங்கன்னா முதல் கவிதையா சொன்னதை விட 2வது கவிதை பாத்திரக்கடைக்குள். பாத்திரக்கடை மக்களால் நிரம்பி வழிகிறது குயவன் நிரம்பி வழிகிறது. பாத்திரக்கடைக்குள் நிரம்பி வழிகிறது. அதாவது அந்த சந்தோஷத்துல குயவனின் விழிகள். மண்பாண்ட கடைன்னு சொன்னீங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். குயவனோட விழிகள் சொல்லும்போது மண்பாண்ட கடை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது புது புது கோணத்துல கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வான வேடிக்கை, வானில் கோலம். 4வது கவிதை இன்னொரு சொல்லுங்க. வான வேடிக்கை வானில் கோலமிடுகிறது மின்னல். மின்னல் மின்னல். மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அற்புதமான கவிகளை தந்திருக்கிறீர்கள். ஹைகோ கவிதை. மிக்க மிக நன்றியும் வாழ்த்துக்களும் சகோதரன். அடுத்ததாக சகோதரி ரேணுகா ஸ்டாலின் இருந்தா கூப்பிடுங்க. அவங்க பள்ளிக்கு போகணுமா, அவங்களுக்கு இன்னைக்கு அலுவலக வேலை இருக்கா? அப்ப அவர் வரமாட்டாரா? கங்கா ஸ்டாலின் தானே இருக்கிறேன். ரேணுகா ஸ்டாலின் வந்துடுறேன்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் முதல்ல வந்துடுறேன். ரேணுகா இருக்கிறீங்களா? வேற ஐடியில இல்ல, கங்கா ஸ்டாலின் தானே இருக்கிறேன். வந்தால் நான் அழைத்து விடுகிறேன் சகோதரி. இப்பொழுது வாருங்கள். ஸ்ரீஸ் நாட்டிலிருந்து அன்பு சகோதரி ரதி கமல்நாதன் அவர்களை இணைத்துக் கொள்கிறார்கள். வாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் இனிய அன்பான வணக்கம். என்னுடைய ஆறுதலாக 2 தடவை வாசிக்கலாமா? புரிந்து கொள்ள. பாண்டிச்செல்வி அம்மையார் அவர்களுக்கும் நெறியாளர் அம்மையார் அவர்களுக்கும் உங்களுடைய தளந்தந்த தாளியா அவர்களுக்கும் இந்நேரத்திலே இருகரம் கூப்பி அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி, இந்த ஹைக்கூ கவிதை எனக்கு புதிது, கற்றுக்கொண்டிருக்கின்றேன். தவறுகள் இருந்தால் பொறுத்தல்க என்று கேட்டு, நீங்கள் திருமண சகோதரர் சொல்லவே வேண்டியதில்ல. ஆளின்னா எல்லாரும் நீங்கெல்லாம் கத்துக்கிறோம், சொல்லவே வேண்டியதுல கலந்து நீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சித்திரை சிறப்பு. சித்திரை சிறப்பு வித்தகம் தருகிறது. இன்றைய சித்திரை திருவிழா
மறுமுறை சொல்லுங்க. சித்திரை சிறப்பு வித்தகம் தருகிறது இன்றைய சித்திரை திருவிழா. ம். புதுமையாய் சித்திரை பசுமையாய் பிறக்கிறது நம்பிக்கையில் மக்கள். சரிங்க. வண்ணச் சிட்டுக்கள் வாழ்த்துப்பா ஒலிக்கின்றன மலரும் சித்திரைக்காய். வண்ணச்சிட்டுகள் வாழ்த்து இசைக்கின்றன. ஒலிக்கின்றன மலரும் சித்திரைக்காய். ஆ. ஒளியேற்றும் சித்திரை வழிகாட்டி நிற்கிறது வெற்றியின் பாதை. சுழலும் உலகில் சுழன்றிடும் சித்திரை வளம் தரும் தாய். இதுல உங்களோட 3வது கவிதை வானில் சிட்டுக்கள் வாழ்த்து பாடும் மலரும், அது வந்து சரியான ஒரு ஹைக்கூ, மிக சிறப்பான ஹைக்கூ. மீதி நாளும் முயன்று இருக்கீங்க. அந்த 2வது அடி 3வது படி இன்னும் கொஞ்சம் சரி பண்ணா போதும். ரொம்ப அழகா யோசிச்சிருக்கீங்க. இதுல நம்ம வந்து இப்ப முதல் கவிதை எல்லாம் பாத்தீங்கன்னா சித்திரையின் சிறப்பு வித்தகம் தருகிறது சித்திரை திருவிழா. அது திரும்ப திரும்ப நம்ம சித்திரைங்கிற சிறப்பை நம்ம அந்த தலைப்பு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்கு அது சித்திரை சிறப்புக்காக நம்ம வச்சிருக்கோம்னு தெரியும். அதுக்குள்ள இருக்கிறது நிறைய காய்கனிகள் தொகுப்பு இருக்குது. அந்த மாதிரி கொண்டு போனோம்னு சொன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது முதல் முயற்சியே எவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து சித்திரையின் சிறப்புன்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. பூஜைக்கான கனியில், அதாவது பூஜை நம்ம கனி தொகுப்பு இருக்கு. பூஜைக்கான கனி தொகுப்புகள் அதிகரித்து வருகின்றன. என்னன்னு பார்த்தா விலையேற்றம். 3வது வரி விலையேற்றம். நம்ம தொகுப்பு நிறைய முதல்ல பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் வைப்போம். மாப்பழா, வாழை, அந்த மாதிரி முக்கணி அப்படிதான். இப்ப நிறைய என்னென்ன பழம் கிடைக்குதோ அவ்வளவு வைக்கிறோம். ஆனா அதோட விலையேற்றம்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் அதிகரிக்குதுன்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா போய்கிட்டே இருக்கும். நன்றி அம்மா, நன்றி வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி அம்மா. மிக்க நன்றி சகோதரி. கற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த முயற்சியோடு வந்து முழு முயற்சியோடு எழுதி வந்தீர்கள். மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். முயற்சியும் பயிற்சியும் தானே வாழ்க்கை வெற்றி. அழகா கொடுத்திருந்தாங்க. 3வது கவிதை ரொம்ப அழகா இருந்தது. ஆமா ஆமா, நன்றாக இருந்தது. அது சிட்டுக்களின் பிறகு பாடல் இசைக்கிறது, இந்த சித்திர பெறுகிறது மிக அர்த்தமாக எழுதியிருந்தால். முயற்சி இருக்கிறது, பயிற்சி இருக்கிறது, பிறகு என்ன வெற்றி நிச்சயம். இது ஒரு ஹைக்கூவாக அமைந்துவிடும். மிக்க நன்றி. இப்பொழுது எங்களுடைய ரேணுகா ஸ்டாலின் வந்திருக்கிறார் என்று நினைப்பில். ரேணுகா ஸ்டாலின் வாங்கம்மா. ரேணுகா அன்மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களோட முகத்தை தெரியக்கூடியதாக அந்த கொஞ்சம் தெளிவாக இருந்தால் கொஞ்சம் ஆரம்பிக்க. அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்களின் 25 மணி நேர தொடர் சாதனை கவியரங்கில் இன்றைய ஹைக்கூ கவியரங்கில் கவிதை வாசிக்க இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஹைக்கூ கவியரங்கின் தலைமை சிறந்த ஹைக்கூவாளர், ஹைக்கூ நடுவர் பாண்டிச்செல்வி கருப்பசாமி சகோதரி அவர்களுக்கு வணக்கங்களுடன் எனது கவிதைகள். கோடை மலையில் நனைந்தபடி தொடர்ந்து கொண்டிருக்கும் சித்திரை திருவிழா. மாமதுரையின் சிறப்பு மனதை விட்டு அகலாதிருக்கும் சொக்கர் மீனாட்சி திருக்கல்யாணம். கடற்கரை காற்று மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம். மழலையர் பட்டாளம் மகிழ்வை தரும் கோடை விடுமுறை. ஆரவாரங்கள் ஏதுமின்றி அமைதியாக நடந்தேறியது தமிழ் புத்தாண்டு வழிபாடுகள். வாய்ப்பிற்கு நன்றிகளுடன் ரேணுகா ஸ்டாலின். மிக சிறப்பு சகோதரி. உங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்றதுக்கே இல்ல. 5 கவிதையுமே ரொம்ப ரொம்ப அழகான கவிதைகள். இதுல பாத்தீங்கன்னா 2வது கவிதை மாமதுரையின் சிறப்பை எவ்வளவு 3 அடியில பாத்தீங்களா, யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனா ஹைக்கூ கவிஞரால சொல்லிடலாம். மாமதுரையின் சிறப்பை 3 வரிகள்ல. மாமதுரையின் சிறப்பு. சகோதரி 2வது லைன் என்ன சொல்லுங்க.
மாமதுரையின் சிறப்பு மனதை விட்டு அகலாதிருக்கும் சொக்கர் மீனாட்சி மீனாட்சி கல்யாணம். இது வந்து அந்த மெயின் அதுல போறதே பாத்தீங்கன்னா சொக்கர் மீனாட்சி கல்யாணம். அடுத்து அழகர் ஆத்துல இறங்குறது. இது திருமகள் சகோதரிக்கும் தெரியும், ஏன்னா அங்கேயே இருந்தவங்க. அதனால மதுரையின் சிறப்பை ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு லீவுன்னு விட்டாச்சுனாவே போதும், எல்லாம் பீச்ல போய் உட்கார்றதுதான். கடற்கரை காற்று. சகோதரி 3வது கவிதை சொல்லிருங்க. கடற்கரை காற்று சித்திரை விழா கொண்டாட்டம். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம். கொண்டாட்டம். ஏன்னா பௌர்ணமிக்குன்னு சொல்லாமே ஆற்றங்கரையோரமும் கடற்கரையோரம் தான் கூட்டங்கள் குவியும். அதை மிக அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சகோதரி. வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி. 2 இமயங்கள் சந்தித்தது போல் இருப்பது உண்மையில் கைப்பு இமயங்கள் சந்தித்தது போல் இருப்பது உண்மையில அற்புதம். என்ன மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் கொண்டு போய் விட்டது மாதிரி இருந்தது. திருக்கல்யாணம் உடனே அந்த பொட்டடாகம் எல்லாம் அதற்கு அருகில் இருந்து பார்த்த ஞாபகம் வந்து விட்டது. மிக்க நன்றி சகோதரி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்துக்களும் அற்புதமான கவிதை. உண்மையில் பயிற்சி பெற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு சான்றாக ஒரு கற்றல் அனுபவமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஒரு பெருந்தன்மையோடு வந்து கவிதந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். இன்னைக்கு எதிர்பாராத நிகழ்வா இன்னைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஸ்கூல் வச்சுட்டாங்க. அதனால இப்ப வந்துதான் லஞ்ச் டைம்ன்றனால நீங்கள் வருவதற்கு முதலே பாண்டிச்செல்வி சகோதரி கூறிவிட்டார் நீங்கள் உங்களை அழைக்க சொல்லி. அப்ப நான் இணைப்பில் இல்லையே என்று சொல்லி கூறிவிட்டேன். வந்தவுடன் அழைத்துக் கொண்டேன். மிக்க நன்றி சகோதரி, உங்கள் வருகைக்கும் அற்புதமான கவிதைகளுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களுடைய அன்பு சகோதரர் வேலாயுதம் சகோதரர் இணைப்பில் இருக்கிறார். வாருங்கள் கைக்கு கவி தருவதற்கு. வாருங்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம் சகோதரி. வணக்கம் வணக்கம். வேலையில இருக்கேன். சரி, நடுவுல அப்படியே பண்ணிடலாம். வணக்கங்க. வணக்கம். இந்த சிறப்புமிக்க சாதனை கவியரங்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டதற்கு நன்றி கூறி, இந்த சிறப்பான ஹைக்கூ அரங்கத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய சகோதரி பாண்டிச்செல்வி கருத்தாமை அவர்களுக்கு முதல் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, ஹைக்கூ அரங்கம் அனைவருக்கும் வணக்கம். சித்திரை சிறப்புகள் அப்படின்ற தலைப்பு கொடுத்தீங்க. என்னுடைய கவிதைக்குள் நுழைகின்றேன். சித்திரை வேப்பம் பூக்கள் வாசலில் நிறைந்து இருக்கின்றன புள்ளிக்கோலம். வேப்பம் பூக்கள் வாசலில் நிறைந்திருக்கின்றன புள்ளிக்கோலம். அடுத்தது, கோடை வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தர்பூசணியின் விற்பனை. அடுத்த கவிதை, சித்திரை மாதம் கோலாகலமாக தொடங்குகிறது அழகர் திருவிழா. இனிப்பும் கசப்பும் உடலுக்கு தேவை. இனிப்பும் கசப்பும் உடலுக்கு தேவை காலை நேர வெயில். அடுத்த கவிதை, இறுதியான கவிதை, கோடை மழை புத்துணர்ச்சியை தருகிறது கம்பங்கூழ். வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. கேட்டுட்டீங்களா? கடைசி என்னங்க? கம்பங்கூழா? சரி, கோடை மழை புத்துணர்ச்சியை தருகிறது கம்பங்கூழ். கூழ். சிறப்புங்க ஐயா. நன்றி 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 நன்றி. உங்களை மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. 5 கவிதைகளுமே ஹைக்கூ தான். ஹைக்கூவா மட்டும்தான் இருக்கு. ஆனா இடையில 2வது லைன் மட்டும் நீங்க அதிகரித்து வருகின்றன அந்த நம்ம ஒருமைப்பாட்டை போடுறோம்ல, அது மட்டும்தான். இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, நிகழ்காலத்துல அதிகரித்து கொண்டிருக்கும் எப்பயுமே சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரியும் கொண்டு வர்றாங்க. அந்த கீரது வரது அதெல்லாம். ஆனா ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. வேப்பம்பூக்கள் வாசலில் நிறைந்து இருக்கின்றன புள்ளிக்கோலம். உண்மைதான். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தீங்க. ஒவ்வொன்றுமே உங்களோட 5 கவிதைகளுமே ரொம்ப ரொம்ப அழகான கவிதைகள். வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி. எல்லா ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம். மிக்க நன்றி சோதரா. மிக அற்புதமானது. புள்ளிக்கோலங்கள் நல்ல இந்த வாசல் விழுந்திருக்கிற இதை உடனே
கண்முன்னே கொண்டு வந்த அந்த காட்சியை அத வேப்பம்பூ ரைட் ரைட் சொரிந்து விடும்போது உண்மையில கோலமாக இருக்கும். அது காற்றடித்தால் இன்னும் அழகான கோலமாக இருக்கும். எல்லாம் வந்து ஆமா ஒதுங்கி இன்னொரு விதமாக அமைத்து விடும் அந்த பூக்களை. ஆமா ஆமா அப்படி வாசல் இருக்க அது பூக்கள் பூரா அப்படி கொட்டி அதுல ஒரு கோலம் கோலமா நிக்கும். ஆமா 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 அந்த கோலங்களை அந்த ஒதுக்கி இருக்கிற வடிவத்தை பார்த்தே நாங்கள் ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவது. அது என்ன மாதிரி இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது, கரடி மாதிரி இருக்குது, சிங்க மாதிரி மேக அப்படி கூட்டங்களை நம்ம ரசிக்கிற மாதிரி வாசல்ல ஆமா இருக்க கீழே விழுந்த பூக்கள், உதிர்ந்த பூக்கள், காய்ந்த பூக்களே ஒரு வண்ண கோலமாக இருக்கும். மிக அற்புதமான கவிதை. மிக அழகான பின்னூட்டம் தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் பார்வையாளர்களாக இருப்பவர்களுக்கு மிக மிக பயனுடையதாக இருக்கும் இந்த அரங்கம். இப்பொழுதே இந்த அரங்கத்தின் அடுத்த கவிஞராக வர இருப்பவர் பாலம்மாள் பொன்னுச்சாமி சௌதரி அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். வாருங்களம்மா. மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். சித்திரை திருநாள் ஆவலோடு கொண்டாடும் விழா அச்சய திருதியை. சாஸ்தா கோயில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். திருச்செந்தூர் ஆலயம். பங்குனி உத்திரம் சர்க்கரை பொங்கல் படைக்கப்பட்டது. குலதெய்வ வழிபாடு. சித்திரை விழா பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற்றது. அமெரிக்க இலக்கிய முத்தமிழ் பேரவை. கோடை வெயில் அதிகம் விற்பனையாகிறது ஆகும். இளநீர் தாகம் தணிக்கிறது. நன்றி மேடம். மிக சிறப்புமா. எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைக்கூவா தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஹைக்கூ முறையில தான் வந்திருக்குது. அதனால இது எல்லாமே ஹைக்கூ தான் நீங்க எழுதுனது எல்லாமே. ஆனா என்ன இப்ப நான் ஐயா சொன்னாரு கோடை வெயில் அதிகரித்து வருகிறது, தர்பூசணி பழ விற்பனைன்னு சொன்னாரு, நீங்க இளநீர் விற்பனை. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட கற்பனைக்கும் ஒவ்வொன்றும் தோன்றும் பாத்தீங்க. பங்குனி உத்திரம் சர்க்கரை பொங்கல் அதையும் சேர்த்து நீங்க சித்திரை பொங்கல் எல்லாத்தோடையும் ஒன்னா கொண்டு வந்திருக்கீங்களா? இதுதாம ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு. அழகா இருக்கீங்கம்மா. இனிய வாழ்த்துக்கள். நன்றிங்க, மிக்க நன்றிங்க. இதுல பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? பாலம்மாள் பொன்னுச்சாமி சகோதரி இந்த அரங்கில் தான் கற்றுக்கொள்வார். உடனடியாக எழுதி விடுவார். ஜன்மனை கவிதை அரங்குக்கு வந்திருப்பார் பார்வையாளராக. இப்ப முதல் அது ஹைக்கூவா இல்ல, அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரிதான் இருந்தது. 3 லைனையும் சேர்த்தோன்னே இப்ப அழகா அடுத்தடுத்து அப்படி பிரிச்சு 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 கொண்டு வந்து ஹைக்கூவா கொண்டு வந்து ரொம்ப சிறப்புங்கம்மா. அழகா கொண்டு வந்து நன்றிங்கம்மா. உங்களோட ஊக்கத்துக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு இது மாதிரி ஊக்கம் எனக்கு கிடைச்சாலும் என்ன உங்க நன்றி. ரொம்ப அழகா எழுதுறீங்க. ஒவ்வொருத்தருடைய யோசனை நம்ம கற்பனை திறன் அதுதாங்க. அதை எப்படியும் சொல்லு ஒரு காட்சியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை எப்படி வடிவமைக்க போறோங்கிறதாங்க ஹைக்கூ. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. மீண்டும் மிக்க நன்றி. ஆனால் உண்மையில் அவற்றை முயற்சியை பாராட்ட வேண்டும். சளைக்க மாட்டார், மற்றே ஒரு அச்சப்பட மாட்டார். அந்த அதுல மிக பெரும் பேராளுமே அவரை அதிக உத்வேகம் கொடுத்தது வந்து ஆமா ஸ்ரீ பத்மநாதன் அம்மா அவர்கள் தான் எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குறாங்க. சகோதரி எப்பயுமே நமக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, நிறைய கொடுப்பாங்க. அதனால அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும், அந்த இதுல ஆழம் எனக்கு ஈடுபட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நாங்க 2 பேரும் வகுப்பு தோழிகளா ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கோம். சரிங்க, நன்றிங்கம்மா. நன்றி சௌதரி. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். உண்மையில் இந்த அவையில் இணைந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒரு கவிதையாவது முயற்சிக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அவர் வந்து 5 கவிதைகளை முயற்சி செய்திருக்கிறார். நான் தவற விட்டு விடுவேனோ ஒன்று. எனவே இணைந்திருப்பவர்கள் ஒரு கவிதையாவது முயற்சி செய்து பார்க்கலாம், இந்த அடிப்படை விதிகளை அமைத்துக் கொண்டு. சுமி ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வாருங்கள். அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து சுமதி ரஞ்சநாதன் அவர்கள் இப்பொழுது தன்மனை கவிதையை நிறைவு செய்து இப்பொழுது ஹைக்கூ கவிதை எங்கள் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு மாணவி. வாருங்கள் அம்மா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம். இது எனது முயற்சி. ரதியம்மா சொன்னது போல இது எனது முயற்சி. முதலாவது, வானத்தில் வட்ட நிலா சித்திரையின் பௌர்ணமி. வானத்தில் வட்ட நிலா சித்திரையின் பௌர்ணமி. அம்மாவின் நினைவு. அம்மாவின் நினைவு. சித்திரையில் பௌர்ணமி. பௌர்ணமி.
அம்மாவின் நினைவு. பௌர்ணமி அம்மாவின் நினைவு. மௌனம் எதுல வந்தது? மூணாவது லைனா? சித்திரையில் பௌர்ணமி, மூன்றாவது வரி அம்மாவின் நினைவு. ஓகே. இது இன்னும் ஒரு அந்த சித்திர பருவத்துக்கு அம்மாவுக்கான விரதம் இருப்பார்கள் இலங்கையில் ஈழத்தவர்கள். அதன் நிமித்தம் இவர் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். அது அங்கே அந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுவதில்லை. சித்திர பருவம் அம்மாவுக்காகவும், ஆடி அமாவாசை அப்பாவுக்காகவும் ஈழத்தில் பாரம்பரியமாக நாங்கள் கடைபிடிக்கும் விரதம். தொடருங்களா. இரண்டாவது, தாத்தாவின் கைகளை பார்த்தபடி இருந்தால் பெயர்த்தி. தாத்தாவின் கைகளை பார்த்தபடி இருந்தால் பெயர்த்தி. கை விசேஷம். கை விசேஷம். விசுவுக்கு கொடுப்பாங்கல்ல, அதுக்காக. மூன்றாவது, சித்திரை கஞ்சி தண்ணீர் பந்தல். சித்திரை கஞ்சி தண்ணீர் பந்தல். கோடை வெயில். கோடை வெயில். நான்காவது, தையல் கடைக்காரன் ஓய்வின்றி உழைக்கின்றான். தையல் கடைக்காரன் ஓய்வின்றி உழைக்கின்றான், புத்தாடை இன்றி. புத்தாடை இன்றி. இந்த 4 தான் முயற்சி செய்தேன். மிக்க நன்றி. நீங்க கடைசியா சொன்ன தையல் கடைக்காரர் ஓய்வின்றி உழைக்கிறான், புத்தாடை இன்றி. புத்தாடை இன்றி. அது அருமையான ஹைக்கூ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தாத்தாவின் கைகள் பார்த்தபடி இருக்கிறாள். விசுவிற்கான பணத்திற்காக அந்த குழந்தை வந்து கைய பார்த்துட்டு இருக்கு. அது ரொம்ப அழகா யோசிச்சிருக்கீங்க. முதல் கவிதை மட்டும், வானத்தில் வட்ட நிலா, சித்திரை பௌர்ணமி, அம்மாவின் நினைவு. அது வந்து தனித்தனியா, அதாவது கண்டினியூட்டி இல்லாம இருக்கு. முதல் 2க்கும் வானத்தில் வட்ட நிலாங்கிறதே நமக்கு தேவையில்லை. இப்ப நீங்க வந்து சித்ரா பௌர்ணமியை சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சித்ரா பௌர்ணமியை நீங்க மேல கொண்டு போயிருங்க. கீழே வந்து உணவூட்டல் நிகழ்ச்சி, அப்படி அந்த மாதிரி. சித்ரா பௌர்ணமி, அன்னம் பரிமாறப்படுகிறது, அம்மாவின் நினைவு, அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னு சொன்னா இன்னும் அதாவது நீங்க எழுதுறதவே செதுக்கிட்டீங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அழகா யோசிச்சிருக்கீங்க. அதே மாதிரி 3வது கவிதை, சித்திரைக்கான கஞ்சி. அடுத்தது அப்படி சொல்லுங்கம்மா. தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தல், கோடை வெயில். இது 3மே தொடர்ச்சி இல்லாம இருக்குது. அவ்வளவுதான். சித்திரைக்கான கஞ்சி, தண்ணீர் பந்தல், கோடை வெயில். இது நீங்க வந்து நினைச்சுதான் அப்படி கொண்டு வந்திருக்கீங்க. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் செதுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகான கவிதையா இருக்கும். எங்கட ஊர்ல ஒவ்வொரு பங்குனி திங்களுக்கும் கஞ்சி கொடுப்பாங்க. வெயில் சித்திரை கஞ்சி. ஆமா ஆமா. அது வந்து தண்ணீர் பந்தலுக்கு வேண்டியதுல சித்திரை கஞ்சி விழா இல்ல ஏதாவது ஒண்ணு கொண்டாடப்படுகிறது. அந்த மாதிரி நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துடணும். 2வது வரி மட்டும் நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துடணும். 3வது வரி அது ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அதுக்கு சம்பந்தமாவோ சம்பந்தம் இல்லாமையோ ஒரு ட்விஸ்ட். நம்ம எதிர்பார்த்திருப்போம் ஒரு எறும்புகளின் கூட்டம், பொங்கல் விழா அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அங்க வந்து சிறுவர்கள் கூட்டம் முந்திக்கிட்டு வந்து சாப்பிடறதுக்காக நிக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு கூட்டம் நிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே தனித்தனியா கவிஞரானா கூட ஒரு இதுல எழுதியிருப்பாரு, இலை போல எறும்புகள் அப்படின்னு சொல்லி. நம்ம பார்த்துருக்கோம். கொத்து கொத்தா பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல தண்ணிக்குள்ள எறும்பு கொத்து கொத்தா இருக்கும். அதோட ஷேப் பாத்தீங்கன்னா சகோதரி சொன்னாங்கல்ல, பூவு மேகம் எல்லாம் நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலை ஷேப்ல அந்த எறும்புகள்லாம் கூட்டம் தண்ணிக்குள்ள விழுந்து கிடக்கும். அது மாதிரிதான் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ரொம்ப அழகா செதுக்கிருக்கீங்க சகோதரி. வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி. மிக நன்றி. நான் குறிப்பிட்டது போல உண்மையில ஒரு பயிற்சி அரங்காகவே மலர்ந்து இருக்கிறது. ஏனெனில் அதிகமானவருக்கு ஒரு விடுகதையாக வினாக்குறியாகத்தான் இருக்கிறது கைக்கு. எனவே அது இன்றி ஒரு தெளிவான ஒரு நீரோட்டமாக செல்வது பலருக்கு மிக அற்புதமாக இருக்கும். இப்பொழுது ராம சுப்பிரமணியன் சகோதரர் எங்களுக்கு கைக்கு கவிதை தரவிருக்கிறார். வாருங்கள் சகோதரர். காணொளிக்கு வந்தால் அருமை. மிக்க மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாருங்கள். வணக்கம். கேட்கிறதா சகோதரி? நன்றாக கேட்கிறது. உங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை நிறுவனர் அவர்களுக்கும் ஏனைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஹைக்கூ கவியரங்க தலைமைக்கும் என்னுடைய வணக்கம். கவிதை 1. சித்திரை மாத பிறப்பு நாள் கடந்தும் தொடர்கிறது, சாதனை கவியரங்கம். சித்திரை மாத பிறப்பு நாள் கடந்தும் தொடர்கிறது, சாதனை கவியரங்கம்.
நீளமான தோரணங்கள் சித்திரையில் அடர்த்தியாக தொங்குகின்றன. மரத்தில் வேப்பம்பூக்கள். நீளமான தோரணங்கள் சித்திரையில் அடர்த்தியாக தொங்குகின்றன. மரத்தில் வேப்பம்பூக்கள். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நாள் முழுவதும் தொடர்கின்றன. சிறப்பு திரைப்படங்கள். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நாள் முழுவதும் தொடர்கின்றன. சிறப்பு திரைப்படங்கள். சகோ எனக்கு மூணாவது கவிதை கேட்கல. இப்ப கேட்கிறதா? இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குதுங்க. இப்ப கேட்கிறதா? கேட்கறது கொஞ்சம் முயந்திருங்க. அந்த கொஞ்சம் உங்களுடைய கேமரா இதே மாதிரி இருந்தீங்கன்னா நன்றாக தெரியும். பேசுங்க. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நாள் முழுவதும் தொடர்கின்றன. சிறப்பு திரைப்படங்கள். கேட்கிறதா சகோதரி? கேக்குதுங்க கேக்குதுங்க, சொல்லுங்க. கோடை காலம் வாளி தண்ணீர் குளமாகின்றது. கோடை காலம் வாளி தண்ணீர் குளமாகின்றது. முங்கி பறக்கும் பறவைகள். சித்திரை வெயில் மிகவும் இதமாக இருக்கிறது. மாலையில் கோடை மழை. சித்திரை வெயில் மிகவும் இதமாக இருக்கிறது. மாலையில் கோடை மழை. சித்திரை முதல் நாள் சிறப்பான முறையில் அமைந்தது. கோவிலில் வழிபாடு. சித்திரை முதல் நாள் சிறப்பான முறையில் அமைந்தது. கோவிலில் வழிபாடு. வாய்ப்புக்கு நன்றி. மிக சிறப்பான கவிதைகளா கொடுத்திருக்கீங்க. அழகான ஹைக்கூ கவிதைகள். அதுல ரொம்ப ரொம்ப அழகான கவிதை வந்து கோடை காலத்தில் வாளியில் தண்ணீர் குளமாகிறது, குளிக்கும் பறவைகள். மிக சிறப்புங்க. அது ரொம்ப ரொம்ப அழகா எவ்வளவு அழகா இமேஜின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்க வீட்டுல இது மாதிரி வச்சிருக்கோம். அது பார்த்து தோணுன கவிதை இது. இல்ல இல்ல, ரொம்ப அழகான அதாவது உண்மைதான் அது. இந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னா காக்கா குருவி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாசல்ல வச்சிருக்க அந்த ஒரு பக்கெட் தண்ணியில அவ்வளவு அழகா மகிழ்ச்சி நீந்தி குடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி சித்திரை மாதப்பிறப்பு நாள் கடந்தும் தொடங்குகிறது நம்மளுடைய சாதனை கவியரங்கம். மிக சிறப்புங்க ஐயா. இனிய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மிக்க நன்றி சகோதரா. கைக்கூவின் ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறது இந்த தலைப்போடு. அவரையும் ராமசுப்ரமணியன் சகோதரர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என்னுடைய பேர் ஆக்சுவலா நேயன். நேயன் என்னுடைய புனைப்பெயர். சரிங்க. நேரம் இருக்கும் போதெல்லாம் இணைத்து கொண்டேன். இல்ல, இரண்டாவதா வந்தவங்க பேரு நேயன் போட்டிருந்துச்சு அந்த இதுல. நேயன்னா ராமசுப்ரமணியன். சரி சரிங்க. நான் பதிவு பண்ணிருக்கதே நேயன் தான். இப்ப என்னோட ஜூம் இதுல ராமசுப்ரமணியன் இருக்கும். சரிங்க சரிங்க. அதனால ராமசுப்ரமணியன் கூப்பிட்டாங்க. என்னை நேயன்னு பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வணக்கம். வாருங்கள் வாருங்கள். கே.க. ஸ்டான்லி அவரையும் எழுத தூண்டி இருக்கிறது இந்த அவை. மிக்க ஒரு ரெண்டு வசனம் தான் இப்பொழுதுதான் எழுதினேன். நடந்து கொண்டிருக்கும் சாதனை நிகழ்வு மேன்மேலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்திக் கொண்டு ஒரு 2 கவிதை. சித்திரை வருடம் பிறக்கின்றது நன்றாக, முத்திரை பதிக்க வென்றே. இளவேனில் வந்து பிறக்கிறது நன்றாக, முத்திரை பதிக்க வென்றே. இளவேனில் வந்து விட்டது, இளம்புரை தெரிகிறது, இரவும் நிலவால் பகலாக்க. அவ்வளவேதான். அழகா கற்பனை பண்ணிருக்கீங்க. இது வந்து இப்ப என்னன்னா நீங்க வந்து இரண்டாவது இளவேனில் அந்த இரண்டாவது கவிதையை சொல்லுங்க இன்னும் கொஞ்சம். இளவேனில் வந்து விட்டது, இளம் பிறை தெரிகிறது, இரவும் நிலவால் பகலாக்க. இளம் பிறை வந்து விட்டது, இளவேனில் வந்து விட்டதுங்கிறதுல நம்ம அதை முடிக்க வேண்டாம். இளவேனில் காலம் இனிமை தருகிறது, அல்லது நிலா பிறை நிலா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு கீழே நீங்க மூன்றாவது வரியை கொடுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். இரண்டாவது வரி வந்து எப்பயுமே நிகழ்காலத்துல கொடுக்கணும். நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மரபு எல்லாத்துலயும் நீங்க அழகா கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க. உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண, இதெல்லாம் அழகா பண்ணிருவீங்க. வாழ்த்துக்கள் அம்மா, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. முதல் முயற்சியே அழகான முயற்சி. நன்றி 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 நன்றி.
மிக்க நன்றி சௌதரி. புது கவிதை, மரபு கவிதை எல்லாம் கைவரப் பெற்றவர். எனவே எதுவும் அவருக்கு இதிலும் சோடை போக மாட்டார். நிச்சயமாக முயற்சிகள் வெற்றியளிக்கும். முயலுங்கள் சௌதரி, முயன்று வெல்லலாம். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த அரங்கத்தை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உண்மையில். என்று பார்வையாளர்களையும் பங்காளர்களாக்கி இருக்கிறது. அந்த வகையில் மிக மிக மகிழ்ச்சி. வேறு யாராவது கவிதை படிக்க ஆயத்தமாக இருந்தால் காணொலிக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். 101 MC என்ற ஐடியில் அவர் நரேஷ் வாசித்து விட்டார் நினைக்கிறேன் இல்லையா? நரேஷ் வாசித்து விட்டார். சித்தி மிஸ்ரியா அவர்கள் இல்லையே நினைக்கிறேன். அடுத்தது நான் என்னுடைய கவிதைகளை தரவிருக்கிறேன். சொல்லுங்க சகோதரி. மீண்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சித்திரையின் சிறப்புகள். வீசும் தென்றலில் சேர்ந்தே வருகிறது மலர்களின் வாசனை. வீசும் தென்றலில் சேர்ந்தே வருகிறது மலர்களின் வாசனை. எங்கும் செழிப்பு எதிலும் இளமை சித்திரையின் வருகை. எங்கும் செழிப்பு எதிலும் இளமை சித்திரையின் வருகை. மூன்றாவது, கால மாற்றம் கடந்து செல்கிறது கடும் கோடை. கால மாற்றம் கடந்து செல்கிறது கடும் கோடை. 4, விதவிதமாய் சிற்றுண்டிகள் சிநேகம் வளர்க்கிறது அம்மாவின் கைப்பக்குவம். விதவிதமாய் சிற்றுண்டிகள் சிநேகம் வளர்க்கிறது அம்மாவின் கைப்பக்குவம். 5, மலை சிகரங்கள் தெளிவாக தெரிகின்றன கால மாற்றம். மலை சிகரங்கள் தெளிவாக தெரிகின்றன கால மாற்றம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு சகோதரி. 5ம் அழகான கைக்கூக்கள், அழகா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வீசும் தென்றல், இதுல சேர்ந்தே வருகிறதுன்னு சொல்லலாம், சுமந்தே வருகிறதுன்னு சொல்லலாம். என்னது மலரின் வாசனை. ஒவ்வொருத்தரோட கற்பனை என்னென்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வீசும் தென்றல்ல சேர்ந்தே வருகிறது. நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். புயல் வருது, சூறாவளி வருது, இது என்ன வேணாலும் நம்ம கற்பனை இருக்கு. இலைகள் சேர்ந்து வருது அப்படின்லாம் யோசிக்கலாம். இதுல மலரின் வாசனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது கவிதை, கால மாற்றம் கடந்து செல்கிறது கடும் கோடை. கடும் கோடை, மிக அழகு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விதவிதமான சிற்றுண்டிகள். 2வது சகோதரி. அடுத்தது, எங்கும் செழிப்பு எதிலும் இளமை சித்திரையின் வருகை. இல்ல 4வது கவிதையில் 2வது விதவிதமான சிற்றுண்டிகள் சிநேகம் வளர்க்கிறது அம்மாவின் கைப்பக்குவம். வளர்க்கிறது அம்மாவின் சமையல். ஆமாங்க, ரொம்ப நமக்கு அந்த சிற்றுண்டி செஞ்சாலே வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு கொடுப்போம் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையானது. அடுத்தது மலை சிகரங்கள். 5வது கவிதை சொல்லுங்க சகோதரி. மலை சிகரங்கள் தெளிவாக தெரிகின்றன கால மாற்றம். கால மாற்றம் மிக அழகு. இந்த வசந்த காலம் வந்த உடனே தெரியாது, இந்த காலம் வந்த உடனே மலை சிகரங்கள் தெரியும். ஆமா ஆமா. அதே மாதிரி வலசை பறவைகள் இதெல்லாம் சொல்லலாம். கால மாற்றத்தை நம்ம குறிக்கிறதுக்குன்னு சொன்னா வலசை பறவைகள் கடந்து போகுது. அப்ப கடந்து போகும்போது கால மாற்றத்தை நம்ம நினைவுபடுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கற்பனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மிக அழகான 5 கவிதைகள். 5மே நான் வாழப்பது போல இருக்கிறது. உண்மையில் எங்களுடைய இதுல தெளிவாக வார்த்தை சுருக்கம் தான் கைக்கூக்கு மெயினா வேணும். அந்த வார்த்தை சுருக்கத்தோட இருந்தது. மிக்க நன்றி. உண்மையில் வானத்தில் பிறப்பது போன்ற உணர்வு தான் இருக்கிறது. நாங்களும் கைக்கூக்கு தயாராகி விட்டோம் என்ற ஒரு நிறைவு இருக்கிறது. கண்டிப்பா. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையில ஒரு பிரமிப்பாகவும் இருக்கிறது. உங்களுடைய கவிதைகளை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், பிரமிப்பாகவும் இருக்கும், ஏக்கமாகவும் இருக்கும் ஆரம்ப காலங்களில். இப்பொழுது நாங்களும் எழுதுகிறோம், அதுக்கு கிட்ட வந்து விட்டோம் நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. மிக்க நன்றி. எனக்கு அதேங்கப்பா நம்ம சகோதரி பெரிய பண்றாங்கன்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் இப்பதான் ட்ரெயின்ல வந்து கரெக்டா 12:30 தான் வந்து இறங்குனேன். இறங்குனதும் மேரி சகோதரி போட்டாங்களா, வேம குடுகுடுன்னு வந்து உட்காந்துட்டேன்.
உண்மைதான் உண்மைதான். இந்த முருகம்மாள் சகோதரி அடிக்கடி இணைந்து விலகி கொண்டிருக்க ஆரம்ப தொடக்க நான் பார்க்க இணைவார் விலகுவார். அவ்வாறு இந்த அரங்கில் இணைவதற்காக முயற்சி செய்தாரோ தெரியவில்லை. வேறு யாரேனும் கைக்கு கவிதை தர இருக்கிறீர்களா அல்லது மேலதிகமாக எழுதி வைத்திருக்கிறீர்களா யாராவது இது தொடர்பாக? இல்லையா, அடுத்த அரங்கத்துக்கு நாங்கள் செல்வதற்கு அடுத்த அரங்கம் தன்வினை கவிதை ரேணுகா. எனக்கு சுமி ஒரு ரேணுகாக்கு அழைப்பு எடுத்து உதவுமாறு அன்போடு வேண்டுகிறேன் சுமி. இப்பொழுது எங்களுடைய கைக்கு கவியரங்க தலைமை 4வது அரங்கத்தின் கைக்கு கவியரங்க தலைமை சித்திரையின் சிறப்புகள், சித்திரை மாதத்தின் சிறப்புகளை பற்றி பல கவிஞர்கள் பல விதமாக உண்மையில் நெஞ்சில் பதியும் கவிதைகளை தந்திருந்தார்கள், நெஞ்சார்ந்த கவிதைகளை தந்திருந்தார்கள். உண்மையில் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. புதியவர்களும் இணைந்து உடனடியாக கற்றுக்கொண்டு எழுதக்கூடிய ஒரு அவையாக இந்த அரங்கம் மலர்ந்திருந்தது. பாண்டிச்செல்வி கருப்பசாமி சகோதரி அவர்கள் தன்னுடைய நிறைவு கவிதையின் தந்து நிறைவு செய்து தருமாறு இந்த அவையை அன்போடு வேண்டுகிறேன். மிக மிக ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான கவிதைகளா கொடுத்திருந்தாங்க. முயற்சின்னு சொல்றதை விட அவங்க ரொம்ப ஏற்கனவே அவங்களோட கற்பனை திறனை அதுல கொண்டு வந்திருந்தாங்க. சாதனை கவியரங்கம் மிக மிக உற்சாகமாய் சித்திரை திருவிழா கொண்டாட்டம், இப்படியும் கவிதைகள் சொல்லலாம். என்னோட ஹைக்கூவாவே முடிக்கிறேன். அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். அடுத்த அரங்கத்துல நானும் கலந்துக்கிறேன். நன்றி சகோதரி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ரேணுகா பிரதீப் குமார் இருக்கிறார், அவரும் இணைவாரோ தெரியல. இதுல இணைந்திருந்தால் அவருடைய கவிதையை கேட்டு அடுத்த அரங்கத்துக்கு செல்லலாம். ரேணுகா அம்மா, நீங்க கைக்கு கவியரங்கில் பங்கு பெற்று இருக்கிறீங்களா? இல்ல, அடுத்த ஹைக்கூவில் பங்கு பெற்று. நன்றி அம்மா, நன்றி நன்றி.